ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது லைனிங் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொடுக்குற லைனிங் ப்ளவுஸோட துணியை வந்து நல்லா ஒன் டைம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு தென் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், செகண்ட் டைம் வந்து ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இது மாதிரி பண்ணோன்னா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் நம்பர் 2, இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ், சுடிதாரோ இல்லை ப்ளவுஸோ எது தைக்கிறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நாம் ஒரு 1 இயருக்கு வச்சுக்கலாம். அவங்க 1 இயருக்கு ரிப்பீட்டடாக வராங்கன்னா இதே பேட்டர்னை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கு யூஸ் ஆகும். எந்த ஒரு கஸ்டமர் ஒரு டைம் வந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பேப்பரில் நம்ம எப்படி துணியில் எப்படி மார்க் பண்ணுறோமோ அதே மாதிரி பேப்பர்லேயும் மார்க் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து லைனிங் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணி தென் மெயின் கிளாத்தில் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்த வந்திருக்கு அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் திரும்ப சரி பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது டிப்ஸ் நம்பர் 3. இது டிப் நம்பர் 3ல் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் லைனிங் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டார்டிங்லலாம் என்ன பண்ணுவேன்னா, துணியை மிஷினில் வச்சு லைனிங் துணியை ஓட்டுவேன். இப்போல்லாம் நான் அப்படி பண்ணுறதில்ல. ஃபெவிகால் எடுத்து லைனிங் துணியில் ஒன் சைடு வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து அயர்ன் பாக்ஸ் வச்சு மெயின் ஃபேப்ரிக்கில் அயர்ன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து எந்த இடத்துலையும் துணி எக்ஸ்ட்ரா வராது, ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பார்ட்ஸையுமே வந்து ஒன் சைடு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் போட்டுட்டு ஒன் சைடு வந்து க்ளூ போட்டுட்டு நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடே வர அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, தனித்தனியாக போட்டும்பாங்க. மாற்றி கட் பண்ணி எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுன்னா, ஒரே பக்கமாகவே ஸ்டிச் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து வராது. அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸு கட் பண்ணும்போது ஏதாவது ஒட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னா, அது வந்து ப்ளவுஸோட உள்பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ்லேயும் அப்படி தான் ஸ்லீவில் வந்து ஒட்டு போடுற மாதிரி வருது. ஸோ அதை நான் உள்ளே வச்சு ஒட்டை திருப்பி அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நான் வந்து க்ளூ போட்டு ஒட்டின எல்லா பார்ட்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஸ்லீவ் மெயின் ஃபேப்ரிக்கில் ஸ்லீவ் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஸோ அதனால் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பார்டரை வந்து ஸ்லீவில் நிற்க போகிறேன். அதுக்கப்புறமேட்டு அந்த நெக்கு திருப்புறதுக்கு பட்டி ஃபைனலாக நம்ம வந்து அந்த ப்ளவுஸை தச்சு முடித்தது தான் பார்க்குறோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே தான் எல்லா மிஸ்டேக்கும் தெரியும், வெளியே வந்து அந்தளவுக்கு எந்த மிஸ்டேக்கும் தெரியாது. பாருங்கள், அந்த பக்கம் ஒட்டு போட்டிருக்கிறது ப்ளஸ் துணி பத்தாத்துக்கு வேறு ஒரு லைனிங் துணி உள்ளே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு சைடு வந்து அந்த பிங்க் கலரே கொடுத்துருப்பேன், ஒரு சைடு ரெட்டு. கழுத்தை டேர்ன் பண்ணுறதுக்கும் போது பாருங்கள், இந்த மிஸ்டேக்லாம் உள்ளே தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை, வெளியே தெரியக்கூடாது. வெளியே தெரிஞ்சால் அதுதான் தப்பு. உள்ளே எந்த உழவு இருந்தாலும் ஓகே. அவ்வளோதான். இப்போ அந்த ப்ளவுஸ் வந்து நான் தைச்சி முடிச்சிட்டேன். நான் இப்போலாம் வந்து கையில் கொக்கி தைக்கிறது இல்லைங்க, மிஷின்லேயே தைச்சிக்கிறது. அந்த பிரதர் ஷூவிங் மிஷினில் வந்து கொக்கி தைக்கிறதுக்குனே ஒரு தனியாக ஒரு ஃபுட் செட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் மிஷின்லேயே இப்போ போட்டுக்கிறது. இப்படி மிஷினில் தைக்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே.